வணக்கம். நான் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு தமிழக அரசியலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, சீமானை சுற்றி தான் அரசியல் இயங்கிட்டுருக்கு. யாரோட கூட்டணி வைப்பீங்க? அதிமுகவுடையா, விஜயோடையா? அப்படிலாம் பல்வேறு கொஸ்டின்கள்லாம் எழுப்பப்பட்டு வருது. ஒவ்வொரு நேரம் பதில் கொடுத்தா கூட சீமானுடைய நிலைப்பாடு என்பது தனித்து போட்டி என்பதில் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்கிற நேற்று பேட்டி உறுதிப்பட்டிருக்கு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஆவேசமாகவே பதில் கொடுத்தாரு. செத்து சுண்ணாம்பு ஆனால் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் மக்களுக்கானவன், மக்கள் எனக்கானவர்கள், என் வெற்றியும் தோல்வியும் மக்கள் சம்மந்தப்பட்டது. அவர்கள் மக்கள் என்னை என்றைக்கு அரசாட்சியில் அமர்த்துகிறார்களோ அன்றைக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுபோக நான் அதிமுகவோட கூட்டணி வைப்பேனா, விஜய் கூட கூட்டணி வைப்பேனா என்று பல்வேறு கேள்விகள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையற்றது. நான் மக்களை நோக்கி தான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். மேலும் விஜயால் வாக்குகள் குறையுமா அப்படிலாம் பல்வேறு கொஸ்டின்கள் கேட்கப்பட்ட போது ஒரே வார்த்தை, யாராலும் என் வாக்குகள் குறையாது, மக்கள் என் மீது வைத்திருக்க நம்பிக்கையை மாறாது, மக்கள் எனக்கு வாக்குகளை அளிப்பார்கள் அப்படின்னு ஒரு திடமான ஒரு பதிலையும் அவர் கொடுத்துருக்காரு. இதன் மூலம் தமிழக அரசியலில் அவரை சுற்றி வந்த அந்த கூட்டணி என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சீமான் சொல்லலாம். அதாவது தனித்து போட்டி 2026 தேர்தல் தனித்து போட்டி தான் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். சீமானின் அரசியல் வெற்றியை நோக்கி செல்லுமா? கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.